This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல நம்ம ஒர்க் பண்ணணும்னா நமக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், சேட் இதை மட்டும் யூஸ் பண்ண நல்லா தெரிஞ்சால் போதும். நம்ம SBOவில் நம்ம ஒர்க் பண்ணலாம். நீங்களும் SBOவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் டீட்டெயில் SBO ஜாப் பற்றி சொல்லுவாங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீதாப்பழத்தோட நன்மைகள் மற்றும் பயன்கள் பார்க்கலாம் வாங்க. சீதாப்பழம் அதிக கொட்டைகள் நிறைந்த ஒரு பழமாக கருதப்படுது. அதோட நன்மைகள் மற்றும் பயன்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சீதாப்பழத்தில் வைட்டமின்கள், தாதுக்கள், நார் சத்துக்கள் இவை அடங்கிய ஒரு பழமாக சொல்கிறாங்க. இது உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு நல்ல பழமாக கருதப்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது, செரிமானத்தை மேம்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் சீதாப்பழத்தில் மன அழுத்தத்தை குறைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சரும ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு உதவியாக இருக்குது. இது எலும்பை வலுப்படுத்தவும் இதயத்துக்கு நல்ல ஒரு சத்துள்ள ஒரு இதாகவும் சீதாப்பழம் இருக்குது. பழத்தில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் வைட்டமின் சி, அப்புறம் B6, கால்சியம், அப்புறமேலு நார் சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம், இந்த மாதிரி நிறையா சத்து சீதாப்பழத்தில் இருக்குது. சீதாப்பழம் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய அந்த செல்களை தடுக்கக்கூடிய ஒரு பழமாக சீதாப்பழம் இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் சீதாப்பழத்தை சாப்பிடக்கூடிய ஒரு பழமாக ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சீதாப்பழம் ரொம்ப நல்ல பழமாக கருதப்படுது. இது எலும்பு ஆரோக்கியத்திற்கு ஒரு நல்ல பழமாக உள்ளது. சீதாப்பழம் ஆரம்ப காச நோயை தடுக்கக்கூடிய வல்லமை சீதாப்பழத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை சீதாப்பழத்துக்கு இருக்குது. இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் உடலை குளிர்ச்சி தன்மையாக சீதாப்பழம் வச்சுக்குது. இதில் எடுத்துக்கிட்டோன்னா சீதாப்பழத்தில் முள் சீதாப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 2-3 வகை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா முள் சீதாப்பழத்தை பார்த்துக்கிட்டோம்னா இது 12 வகையான புற்றுநோயை தடுக்கக்கூடிய வல்லமை இந்த சீதாப்பழத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உயர் இரத்த அழுத்தம், மன அழுத்தம், காய்ச்சல், குடல் புண், ஈரல் பாதுகாப்பு இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தாக்கத்திலிருந்து இந்த சீதாப்பழம் சாப்பிட்றது மூலமாக நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். சீதாப்பழம் சாப்பிட்றது மூலமாக செரிமானத்தை மேம்படுத்தும். இதனால் மலச்சிக்கலை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் குளிர் காய்ச்சல் உள்ளவங்க சீதாப்பழத்தை சாப்பிட்டோம்னா அது சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீதாப்பழத்தோட விதையை காய வச்சு பொடி செஞ்சு நம்ம தலையில் தேய்ச்சி குளித்தோம்னா அந்த முடி உதிர்வை சீதாப்பழம் தடுக்குது. அதனால எல்லாருமே சீதாப்பழத்தை வாங்கி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.